நண்பர்களே, இந்த உலகம் வலிமையானவர்களை மட்டுமே மதிக்கிறது. நீங்கள் அழுது கொண்டிருந்தால் ஆறுதல் சொல்ல எவரும் வரமாட்டார்கள். ஆனால் நீங்கள் நிமிர்ந்து நின்றால் இந்த உலகம் உங்கள் காலடியில் விழும். வாழ்க்கை என்பது ஒரு பூந்தோட்டம் அல்ல, அது ஒரு போர்க்களம். இங்கே ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராட வேண்டும். உங்கள் பலவீனங்களோடு போராட வேண்டும். உங்களைச் சுற்றியுள்ள துரோகங்களோடு போராட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் மனதில் எழும் பயத்தோடு போராட வேண்டும். ஒரு கோழையாக வாழ்ந்து மடிவதை விட ஒரு மாவீரனாக நின்று மடிவது மேலானது. உங்கள் மனதை இரும்பை விட உறுதியானதாக மாற்ற வேண்டிய நேரம் இது. நண்பர்களே, உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. உங்களை வீழ்த்துவது மற்றவர்கள் அல்ல, உங்கள் உள்ளே இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை தான். என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்களே உயிருடன் புதைத்துக் கொள்கிறீர்கள். சிங்கம் காட்டின் ராஜாவாக இருப்பதற்கு காரணம் அதன் உடல் பலம் அல்ல, அதன் மனப்பான்மை மட்டும்தான். அது ஒரு யானையை பார்க்கும் போதும் இது எனக்கு உணவு என்று நினைக்கிறது. அந்த துணிச்சல் தான் உங்களுக்கு வேண்டும். உங்கள் முன்னே நிற்கும் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை ஒரு தூசியாக நினையுங்கள். அந்த பிரச்சனையை விட நீங்கள் பெரியவர். அந்தச் சவாலை விட உங்கள் ஆன்மா வலிமையானது. நண்பர்களே, மனவலிமை என்பது ஏதோ ஒரு கடையில் வாங்கும் பொருள் அல்ல. அது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு கலை. ஒரு கல் எப்படி சிலையாக மாறுகிறது? அது பல்லாயிரம் ஒளி அடிகளை தாங்குகிறது. அந்த வலிதான் அதை கடவுளாக மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் அந்த ஒளி அடிதான். அதை தாங்கிக் கொள்ளுங்கள். வலிக்கிறது என்பதற்காக ஓடிவிடாதீர்கள். அந்த வலிதான் உங்களை ஒரு மகா சக்தியாக மாற்றப் போகிறது. பலரும் சொல்கிறார்கள், காலம் கனிந்து வரும் வரை காத்திரு என்று. நான் சொல்கிறேன், காலம் கனிந்து வரும் வரை காத்திருக்காதீர்கள். காலத்தை உங்களின் காலடியில் கொண்டு வாருங்கள். உங்கள் உழைப்பால், உங்கள் வியர்வையால், உங்கள் இரத்தத்தால் உங்கள் விதியை நீங்களே எழுதுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு மகா சக்தியின் அம்சம். உங்களுக்குள் ஒரு எரிமலை உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தட்டி எழுப்புங்கள். அந்த நெருப்பு உங்கள் தோல்விகளை எரிக்கட்டும். அந்த ஒளி உங்கள் வெற்றிக்கான பாதையை காட்டட்டும். தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. அடிபட்ட கல்தான் சிலையாக மாறும். நெருப்பில் வெந்த தங்கம்தான் ஆபரணமாக மாறும். அதுபோல துன்பங்களில் வெந்த நீங்கள்தான் ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து பாருங்கள். உங்கள் முன்னே ஒரு புதிய உலகம் காத்திருக்கிறது. அந்த உலகத்தை ஆளப்போகும் அரசன் நீங்கள்தான். உங்களை சிறுமைப்படுத்தும் சொற்களை செவிமடுக்காதீர்கள். உங்களை கண்டு எள்ளி நகையாடுபவர்களுக்கு உங்கள் வெற்றியால் பதில் சொல்லுங்கள். உங்கள் மௌனம் ஒரு பெரும் புயலுக்கான அறிகுறியாக இருக்கட்டும். நீங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை, உங்கள் உழைப்பு சத்தமாக பேசட்டும். பலவீனம் என்பது உங்கள் உடலில் இல்லை, அது உங்கள் எண்ணத்தில் இருக்கிறது. நம்மால் இது முடியாது என்று உங்கள் மனம் சொல்லும் போது வாயை மூடு, என்னால் முடியும் என்று உங்கள் ஆழ்மனதிற்கு ஆணையிடுங்கள். உங்கள் மனதை ஒரு விசுவாசமான வேலையாளைப் போல பழக்குங்கள். அது உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் அதை ஆள வேண்டும். ஒரு இரும்பு துண்டை நெருப்பில் வாட்டி அடித்து எப்படி ஒரு கூர்மையான வாளாக மாற்றுகிறார்களோ அப்படி உங்கள் மனதை சோதனைகளில் வாட்டி எடுங்கள். அப்போதுதான் எதை கண்டும் அஞ்சாத வீரம் உங்களுக்குள் பிறக்கும். நண்பர்களே, பயம் என்பது ஒரு மாயை. அது இருட்டில் தோன்றும் நிழலை போன்றது. வெளிச்சம் வந்தவுடன் நிழல் மறைந்துவிடும். அந்த வெளிச்சம் உங்கள் தன்னம்பிக்கைதான். நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை நேருக்கு நேர் சந்தியுங்கள். துணிச்சலே வெற்றிக்கான முதல் படி. துணிவு இல்லாதவனிடம் அதிர்ஷ்டம் கூட நெருங்காது. நீங்கள் ஒருமுறை வீழ்ந்தால் பரவாயில்லை, மீண்டும் எழுந்து நில்லுங்கள். விழும்போது கிடைக்கும் அனுபவம் நீங்கள் நடக்கும்போது கிடைக்கும் அனுபவத்தை விட மேலானது. தடையைக் கண்டு ஒதுங்கிப் போனால் நீங்கள் ஒரு வழிப்போக்கன், தடையை தகர்த்து போனால் நீங்கள் ஒரு சாதனையாளன். இன்று உங்கள் கையில் பணம் இல்லாமலோ வாய்ப்புகள் இல்லாமலோ இருக்கலாம். ஆனால் உங்களிடம் உறுதியான மனமும் அயராத உழைப்பும் இருந்தால் இந்த உலகமே உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். வாய்ப்புக்காக காத்திருப்பவன் ஏமாளி, வாய்ப்பை உருவாக்குபவன் அறிவாளி. உங்கள் மூளையில் உள்ள ஒவ்வொரு செல்லும் வெற்றியின் மந்திரத்தை சொல்ல வேண்டும். உங்கள் நரம்புகளில் ஓடும் இரத்தம் வீரம் என்னும் நெருப்பை சுமக்க வேண்டும். சோம்பேறித்தனம் என்னும் நச்சுக்கிருமியை உங்கள் வாழ்விலிருந்து அப்புறப்படுத்துங்கள்.
உறக்கம் என்பது உங்கள் உடலுக்கான ஓய்வு, ஆனால் லட்சியம் என்பது உங்கள் உயிருக்கான உணவு. தூக்கத்தில் காண்பது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் நிஜமான கனவு. அந்த கனவை நனவாக்க ஒரு நொடியை கூட வீணாக்காதீர்கள். காலம் என்பது ஒரு முறை மட்டுமே கொடுக்கப்படும் வரம். அதை வீணாக்குபவன் தன் வாழ்க்கையையே இழக்கிறான். உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு இலக்கை நோக்கியே இருக்கட்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்கள் வெற்றி உங்கள் பொறுப்பு. உங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் நினைத்தால் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். அந்த மகா ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது. அதை நம்புங்கள். அந்த நம்பிக்கையே உங்களை ஒரு இரும்பு மனிதனாக மாற்றும. நண்பர்களே, உங்கள் மனம் ஒரு குதிரையை போன்றது. அதை அடக்கி ஆளத் தெரிந்தவன்தான் சிறந்த வீரன். கடிவாளம் இல்லாத குதிரை உங்களை எங்கே கொண்டு செல்லும் என்று தெரியாது. அதேபோல் கட்டுப்பாடு இல்லாத மனம் உங்களை அழிவின் பாதைக்கே கொண்டு செல்லும். தியானம் என்பது ஏதோ காட்டில் அமர்ந்து செய்வது மட்டுமல்ல. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழு கவனத்துடன் இருப்பதுதான் உண்மையான தியானம். ஒரு வேலையை செய்யும்போது உங்கள் முழு உலகமும் அந்த வேலையாக மட்டுமே இருக்க வேண்டும். அங்கே கடந்த காலத்தின் கசப்புகளோ அல்லது எதிர்காலத்தின் பயங்களோ இருக்கக்கூடாது. எப்போது உங்கள் கவனம் ஒரு புள்ளியில் குவிகிறதோ அப்போது உங்கள் ஆற்றல் பலமடங்கு பெருகுகிறது. சூரிய ஒளியை பூதக்கண்ணாடி மூலம் ஒரு புள்ளியில் குவித்தால் அது காகிதத்தையே எரித்துவிடும். அதுபோல உங்கள் எண்ணங்களை ஒரு புள்ளியில் குவித்தால் உங்களால் எந்த ஒரு கடினமான இலக்கையும் சுலபமாக அடைய முடியும். சிதறிப்போகும் எண்ணங்கள் உங்கள் பலவீனம். ஒருமுகப்பட்ட எண்ணங்களே உங்கள் பலம். சவால்கள் வரும்போது ஏன் பயப்படுகிறீர்கள்? சவால் என்பது உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை செதுக்குவதற்காக வருகிறது. ஒரு கடலில் அலைகளே இல்லை என்றால் அங்கே ஒரு மாலுமியால் திறமையை வளர்த்து கொள்ள முடியாது. கொந்தளிக்கும் கடல்தான் ஒருவனை சிறந்த மாலுமியாக மாற்றுகிறது. அதுபோலவே உங்கள் வாழ்க்கையில் வரும் போராட்டங்கள்தான் உங்கள் ஆளுமையை வளர்க்கின்றன. உங்கள் முன்னே ஒரு சுவர் இருந்தால் அதை முட்டி மோதி உடைக்க பாருங்கள். முடியவில்லை என்றால் அதன் மேல் ஏறிச் செல்லுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் அதன் அடியில் சுரங்கம் தோண்டிச் செல்லுங்கள். ஆனால் ஒருபோதும் திரும்பி போகாதீர்கள். திரும்பி போதல் என்ற வார்த்தையே உங்கள் அகராதியில் இருக்கக்கூடாது. ஒரு வேலையை தொடங்கும் போது இது நடக்குமா என்ற சந்தேகத்துடன் தொடங்காதீர்கள். இதை நான் நடத்தி காட்டுவேன் என்ற ஆக்ரோஷத்துடன் தொடங்குங்கள். உங்கள் சொல்லில் ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். உங்கள் செயலில் ஒரு வேகம் இருக்க வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை இழுத்து தள்ள பார்ப்பார்கள். உனக்கு இது தேவையா, நீ இதற்கெல்லாம் லாயக்கில்லை என்று உங்கள் காதுகளில் நஞ்சை கலப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு காது கேளாதவனைப் போல மாறிவிட வேண்டும். தவளைக்கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு உயரமான கோபுரத்தின் மீது ஏற முயன்ற தவளைகளை பார்த்து கீழே இருந்த மற்ற தவளைகள் உங்களால் முடியாது, கீழே விழுந்து விடுவீர்கள் என்று கத்தின. அத்தனை தவளைகளும் பயந்து பாதியிலேயே திரும்பிவிட்டன. ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் உச்சாணி கொம்பிற்கு சென்றது. அது எப்படி சாத்தியமானது தெரியுமா? அந்த தவளைக்கு காது கேட்காது. மற்றவர்கள் கத்துவதை தன்னை உற்சாகப்படுத்துவதாக அது நினைத்து கொண்டது. அதுபோலவே உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் எதிர்மறை விமர்சனங்களுக்கு உங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் லட்சியம் மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரிய வேண்டும். நண்பர்களே, வெற்றியின் ரகசியம் உங்கள் பழக்கவழக்கங்களில் இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் சிறிய காரியங்கள்தான் நாளை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அதிகாலையில் எழுவது என்பது வெறும் உடல் சார்ந்த பயிற்சி அல்ல. அது உங்கள் சோம்பேறித்தனத்தின் மீது நீங்கள் நடத்தும் முதல் வெற்றி. சூரியன் உதிக்கும் முன்னே நீங்கள் எழுந்துவிட்டால் அன்றைய தினத்தின் அரசன் நீங்கள்தான். நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள். காலம் என்பது கையில் பிடித்து வைத்த மணலை போன்றது. நீங்கள் கவனமாக இல்லை என்றால் அது நழுவிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பது அனைவருக்கும் சமமானதுதான். ஒருவன் அதை சரித்திரமாக மாற்றுகிறான், மற்றொருவன் அதை சாக்கடையாக மாற்றுகிறான். நீங்கள் எதை செய்யப் போகிறீர்கள்? உங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பயனுள்ளதாக இருக்கட்டும். வீண் பேச்சுகள், தேவையற்ற விவாதங்கள், பிறரை பற்றிய புறம் பேசுதல், இவை யாவும் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் அட்டைப்பூச்சிகள். இவற்றை தூக்கி எறியுங்கள். உங்கள் உடலை ஒரு கோயிலைப் போல பாதுகாப்பதே உங்கள் முதல் கடமை. ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும். உங்கள் உடலுக்கு தேவையான உணவை தாருங்கள், ஆனால் சுவைக்கு அடிமையாகாதீர்கள்.
உங்கள் தசைகள் வலிமை பெறட்டும். உங்கள் நரம்புகள் உறுதி பெறட்டும். ஒரு பலவீனமான மனிதனால் உலகத்தை ஆள முடியாது. உங்கள் கண்களில் ஒரு ஒளி இருக்க வேண்டும். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் உங்கள் சுயக்கட்டுப்பாட்டினால் மட்டுமே வரும். எதற்கும் அடிமையாகாதீர்கள். பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பவன் ஒரு அடிமை. அந்த பழக்கங்களை மாற்றத் தெரிந்தவன்தான் தலைவன். நண்பர்களே, உங்கள் தோல்விகளை ஒருபோதும் மறைக்காதீர்கள். அதை உங்கள் மார்பில் ஒரு பதக்கமாக அணிந்து கொள்ளுங்கள். நான் தோற்றேன், ஆனால் நான் வீழ்ந்து விடவில்லை என்று உலகிற்கு சொல்லுங்கள். தோற்றவன் தான் மீண்டும் எழும்போது இருமடங்கு வேகத்துடன் வருவான். நீங்கள் ஒரு ரப்பர் பந்து போன்றவர்கள். உங்களை எவ்வளவு வேகமாக பூமிக்கு தள்ளுகிறார்களோ அவ்வளவு வேகமாக நீங்கள் மேலே எழ வேண்டும். உங்கள் வீழ்ச்சி உங்கள் எழுச்சிக்கான ஒரு உந்துதலாக இருக்கட்டும். வெற்றி என்பது ஒரு பயணம், அது இலக்கு அல்ல. ஒரு இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை நோக்கி ஓடுங்கள். மனநிறைவு என்பது ஒரு சாதனையாளனின் எதிரி. நீங்கள் அடைந்த வெற்றியை கொண்டாடுங்கள், ஆனால் அதிலேயே தங்கிவிடாதீர்கள். இன்னும் உயரமான சிகரங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அந்த சிகரங்களை எட்ட உங்கள் சிறகுகளை விரியுங்கள். நீங்கள் ஒரு கழுகு. புயல் வரும்போது மேகங்களுக்கு மேலே பறப்பவன்தான் கழுகு. பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டு அஞ்சாமல் அந்த பிரச்சனையையே ஒரு ஏணியாக மாற்றி மேலே உயருங்கள். நண்பர்களே, வெற்றி பெறுவது என்பது கடினமான விஷயம் அல்ல. ஆனால் அந்த வெற்றியை தக்கவைத்துக் கொள்வதுதான் உண்மையான சவால். பலரும் ஒருமுறை வெற்றி கிடைத்தவுடன் தலைக்கணம் கொள்கிறார்கள். அகங்காரம் என்பது உங்கள் அறிவை கண்ணை மறைக்கும் ஒரு திரை. எப்போது ஒருவனுக்கு நான் தான் எல்லாம் என்ற எண்ணம் வருகிறதோ அன்றே அவனது வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது மாபெரும் பலம். ஒரு மரம் பழங்களை சுமக்கும் போதுதான் அது வளைந்து கொடுக்கிறது. அதுபோல நீங்கள் உயரே செல்லச் செல்ல உங்கள் பணிவும் அதிகரிக்க வேண்டும். அந்த பணிவுதான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும். உலகமே உங்களை புகழ்ந்தாலும் உங்கள் கால்கள் தரையில் இருக்கட்டும். உங்கள் கண்கள் எப்போதும் வானத்தை பார்க்கட்டும். புகழ்ச்சி என்பது ஒரு போதை மருந்து. அதற்கு அடிமையாகி விடாதீர்கள். உங்கள் உழைப்பு இன்று எப்படி இருக்கிறதோ அதே வேகம் உங்கள் இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். இது பிரபஞ்சத்தின் மாறாத விதி. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு 1000 வழிகளில் உதவி செய்யும். ஒரு தலைவன் என்பவன் அதிகாரத்தை செலுத்துபவன் அல்ல, அவன் மற்றவர்களை உருவாக்குபவன். உங்கள் வெற்றியின் நிழலில் இன்னும் 1000 பேரை வளர்த்து விடுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உதவியும் ஒரு விதையை போன்றது. அது ஒரு நாள் மாபெரும் விருட்சமாக வளர்ந்து உங்களுக்கே நிழல் தரும். உங்கள் வெற்றியால் சமூகம் என்ன நன்மை பெற்றது? இதுதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் ஒருபோதும் மறக்காதீர்கள். ஆனால் அதற்காக பழிவாங்க துடிக்காதீர்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை உங்கள் வெற்றிதான். அவர்கள் உங்களை எங்கே அசிங்கப்படுத்தினார்களோ அதே இடத்தில் நீங்கள் ஒரு வெற்றியாளனாக தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும். அந்த ஒரு நொடிக்காகவே நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் வலி என்பது ஒரு எரிபொருள். அந்த எரிபொருளை வைத்து உங்கள் லட்சிய வாகனத்தை செலுத்துங்கள். யாரையும் வெறுக்காதீர்கள். வெறுப்பு என்பது உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைக்கும் ஒரு விஷம். அதற்கு பதிலாக மன்னிப்பை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். ஒருவரை மன்னிப்பதன் மூலம் நீங்கள் அவரை விட பெரிய மனிதராக மாறுகிறீர்கள். ஆனால் உங்கள் இலக்கிலிருந்து ஒருபோதும் விலகாதீர்கள். உங்களின் ஆழ்மனதின் பேராற்றலை நீங்கள் இப்போது உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். நான் ஒரு வெற்றியாளன், நான் எதற்கும் அஞ்சாதவன், என் முன்னே இருக்கும் தடைகள் யாவும் தூசிகள். இந்த வார்த்தைகளை உங்கள் மந்திரமாக மாற்றுங்கள். நீங்கள் தூங்கும் போதும் உங்கள் ஆழ்மனது இந்த செய்தியை பிரபஞ்சத்திற்கு அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் அதிர்வுகள் மாறும்போது உங்களைச் சுற்றியுள்ள உலகமும் மாறும். உங்களுக்கு தேவையான மனிதர்கள், உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள், உங்களுக்கு தேவையான செல்வம் அனைத்தும் காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல உங்களை தேடி வரும். இது மாயாஜாலம் அல்ல, இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. உங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு கொண்டாட்டமாக மாற்றுங்கள். கவலைப்படுவதால் ஒரு பிரச்சனையும் தீரப்போவதில்லை. சிரிப்பு என்பது உங்கள் ஆன்மாவின் மருந்து. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சிறு புன்னகையுடன் அதை எதிர்கொள்ளுங்கள். அந்த புன்னகை உங்கள் எதிரியை நிலைகுலையச் செய்யும்.
மகிழ்ச்சி என்பது வெளியில் தேடும் பொருள் அல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் ஒரு ஊற்று. அந்த ஊற்றை தடையின்றி பாயவிடுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குங்கள். ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்க முடியாது. அதுபோல நம்பிக்கை இருக்கும் இடத்தில் தோல்வி இருக்க முடியாது. காலம் உங்கள் கையில் இல்லை, ஆனால் இந்த நொடி உங்கள் கையில் இருக்கிறது. இதைச் சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் இறுதி மூச்சு வரை போராடுங்கள். நீங்கள் இறக்கும் போது இந்த உலகம் உங்களுக்காக அழ வேண்டும், ஆனால் நீங்கள் ஒரு புன்னகையுடன் இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்து இருக்கலாம், ஆனால் ஒரு சரித்திரமாக மறைய வேண்டும். உங்கள் பெயர் சொல்லும் போது இந்த உலகம் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்க வேண்டும். அந்த பெருமையை உங்கள் உழைப்பால் தேடிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒரு வீர காவியமாக எழுதுங்கள். நண்பர்களே, இந்த மகா உரையை இத்தோடு முடிக்கவில்லை. உங்கள் வெற்றி கதையின் தொடக்கமாக இது இருக்கட்டும். எழுந்திருங்கள். உங்கள் பலவீனங்களை உடைத்து எறியுங்கள். உங்கள் பயத்தை நெருப்பில் பொசுக்குங்கள். நீங்கள் ஒரு சிங்கம் என்பதை நிரூபியுங்கள். உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் வெற்றி முரசு எங்கும் ஒலிக்கட்டும். நீங்கள் இப்போது ஒரு இரும்பு மனிதன். உங்களை எவராலும் வீழ்த்த முடியாது. உங்களை எவராலும் அசைக்க முடியாது. நீங்கள்தான் ராஜா. நீங்கள்தான் சரித்திரம். உங்கள் உள்ளே ஏற்பட்ட அந்த துணிச்சலையும் நீங்கள் எடுக்கப் போகும் அந்த வீர சபதத்தையும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் இப்போதே பதிவு செய்யுங்கள். உங்கள் உறுதிமொழி மற்றொருவனுக்கு உந்துதலாக அமையட்டும். இந்த வெற்றியின் ரகசியத்தை உலகெங்கும் கொண்டு சேருங்கள். விழிப்புணர்வுள்ள வீரமிக்க ஒரு புதிய உலகத்தை படைப்போம்.